அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உயர்தரத்துல புவியியல் பாடத்தின ஒரு பிரதான பாடமாக கற்கக்கூடிய மாணவர்களுக்கானது. இந்த வீடியோல நாங்க பார்க்க போற தலைப்பு செயன்முறை புவியியல்ல வரக்கூடிய முதலாவது அழகான புவியியல் கற்கைகளும் செய்முறை புவியியலும்ங்கிற தலைப்பை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நாங்க பார்க்க போறோம். ஓகே, இப்ப செயன்முறை புவியியலை படிக்கிறதுக்கு முன்னாடி செயன்முறை புவியியல்னு சொல்லி சொன்னா என்னங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு செயன்முறை புவியியல் என்றால் என்ன, அல்லது செயன்முறை புவியியல் என்பதனால் கருதப்படுவது யார், இப்படியான வினாக்கள் வந்தா அதுக்கு நாங்க என்ன மாதிரியான அமைப்புல ஆன்சர் கொடுக்கிறது. அடுத்த விஷயம், அந்த ஆன்சர்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரிகளுக்குமான விளக்கம் என்னங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கிளியர் பண்றேன். பாருங்க, ஒரு கேள்வி வந்தா செயன்முறை புவியியல் என்றால் என்னங்கிற கேள்வி வந்தா அதுக்கு நாங்க என்ன அமைப்புல ஆன்சர் கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட்டுக்கு, பௌதீக மானிட அம்சங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை காலம் மற்றும் இட அடிப்படையில் ஆராய்வது புவியியல் விஞ்ஞானத்தின் பிரதான நோக்கமாகும். இன்று தகவல் சேகரித்தல் மற்றும் அவற்றை முன்வைப்பதில் பல்வேறு நுட்பங்கள் விருத்தி அடைந்துள்ளன அல்லது உருவாகியுள்ளன. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியினால் இந்நுட்பங்களிலும் படிப்படியான வளர்ச்சி அல்லது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. புவியியலுடன் இணைந்து வளர்ச்சி அடைந்த இத்துறைகளை செயன்முறை புவியியல் என்பர். இதுதான் என்ன அந்த கேள்விக்குரிய விடை, ஆன்சர். இப்போ செயன்முறை புயல்னு சொல்லி சொன்னா என்னங்கிற கேள்வி வந்தா நாங்க இந்த அமைப்புல தான் அதுக்குரிய ஆன்சரை எழுதணும். ஓகே, இதுல உள்ள ஒவ்வொரு வரிகளும் எங்களுக்கு என்ன விஷயங்களை தெளிவுபடுத்துதுங்கிற விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, பௌதீக மானிட அம்சங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை காலம் மற்றும் இட அடிப்படையில் ஆராய்வது புவியியல் விஞ்ஞானத்தின் பிரதான நோக்கமாகும். பௌதீக மானிட அம்சங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்புகள் உங்களுக்கு தெரியும். பௌதீகம்னு சொல்லி சொல்றது மனிதண்ட தலையீடு இல்லாம இயற்கையாக உருவாகக்கூடிய விஷயங்கள். மானிட அம்சங்கள்னு சொல்லி சொல்றது மனிதனுடைய தலையீடுகளால உருவாகக்கூடிய அம்சங்கள். இப்போ மனுஷன் தன்னை பல்வேறு தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காக வேண்டி பௌதீக வளங்களை பயன்படுத்துறான், பௌதீக அம்சங்களை பயன்படுத்துறான். இப்படி மனுஷன் தன்னை தேவைகள் கருதி பல்வேறு பௌதீக அம்சங்களை பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல பௌதீகத்துக்கும் மானிடத்துக்கும் இடையில இடைத்தொடர்புகள் நிலவுது. இந்த இடைத்தொடர்புகளை காலம் மற்றும் இட அடிப்படையில் ஆராய்வது புவியியல் விஞ்ஞானத்தின் பிரதான நோக்கமாகும் சொல்லி சொல்றோம். ஓகே, ஏன் நாங்க இத கால இட அடிப்படையில ஆராயணுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, புவி மேற்பரப்புல காணப்படக்கூடிய ஒரு பௌதீக அம்சம்னு சொல்லி சொன்னாலும் சரி, மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு மானிட அம்சம்னு சொல்லி சொன்னாலும் சரி, கால அடிப்படையில மாற்றம் அடையக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னுக்கோ ஒரு பிரதேசத்துல காடு ஒன்று காணப்படுமாக இருந்தா அதே காடு இன்றைக்கு அதே மாதிரியான அமைப்புல இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு ஷுவர் பண்ணிடலாது. கால அடிப்படையில அது மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த காடு ஒரு குடியிருப்பு நிலமாகவோ அல்லது ஒரு விவசாய நிலமாகவோ மாற்றப்பட்டிருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், பௌதிக மானிட அம்சங்களுக்கு இடையில உள்ள அந்த இடைத்தொடர்புகளை காலம் இட அடிப்படையில் ஆராய்வதுங்கிற விஷயத்தை சொல்றேன். ஏன் கால அடிப்படையில இட ரீதியாக பல்வேறு அம்சங்களும் பௌதிக மானிட அம்சங்களும் மாற்றம் அடையக்கூடியதுங்கிறதால அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இன்று தகவல் சேகரித்தல் மற்றும் அவற்றை முன்வைப்பதில் பல்வேறு நுட்பங்கள் உருவாகியுள்ளன. எப்படியான தகவல்கள்? இப்ப தகவல் சேகரிப்பு முன்வைக்கிறதுக்கு பல்வேறு நுட்பங்கள் உருவாகி இருக்கு. அது என்ன தகவல்கள்னு சொன்னா மேல சொன்ன அந்த பௌதீக மானிட அம்சங்களுக்கு இடையில உள்ள இடைத்தொடர்புகள் தொடர்பான தகவல்கள், அந்த பௌதீக மானிட அம்சங்கள்ல இடம்பெறுகின்ற மாற்றங்கள் தொடர்பான தகவல்கள். இப்ப இந்த தகவல்களை சேகரிக்கிறதுக்கும் அதை முன்வைக்கிறதுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கும் பல்வேறு நுட்பங்கள் விருத்தி அடைந்துள்ளன அல்லது உருவாகி உள்ளன. அந்த நுட்பங்கள் மென்ஷன் பண்ணக்கூடியது இந்த செய்முறை புயல் நுட்பங்களைத்தான் அந்த நுட்பங்களாக அடையாளப்படுத்துறார். இந்த படம், வரைவுகள், ஒளிப்படங்கள், படிமங்கள், கணனி தொழில்நுட்பம், புள்ளிவிவரவியல் முறைகள், இந்த நுட்பங்கள் தான் அந்த தகவல்களை முன்வைக்கிறதுக்காக உருவாகியுள்ள நுட்பங்கள். ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியினால் இந்நுட்பங்களிலும் படிப்படியான வளர்ச்சி அல்லது மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இப்ப விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் எங்களுக்கு தெரியும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டு வருது. இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தில் ஏற்படுற அந்த வளர்ச்சி முன்னேற்றத்தால இந்த ஒவ்வொரு நுட்பங்கள்லையுமே படிப்படியான வளர்ச்சி ஏற்படுதுங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, படம்ன்ற விஷயத்த எடுத்துக்குவோம். படம்னா என்ன? இப்போ புவி மேற்பரப்ப நாங்க ஒரு வரைபுத்தாள்ல வரைகிறத நாங்க படம்னு சொல்லி சொல்லுவோம். சுருக்கமாக சொல்ல போனோம், புவி மேற்பரப்பினுடைய பௌதிக பண்பாட்டு அம்சங்களை நாங்க ஒரு வரைபுத்தாள்ல வரையும் போது அதை நாங்க படம், ஒரு மெப்புன்னு சொல்லி நாங்க எடுக்கிறோம். இப்ப இந்த மெப்பை வரைகிறதுக்கு ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்க?
அந்த குறித்த பிரதேசத்தை படமாக்குறதுக்காக வேண்டி அந்த இடத்துக்கு போய் அங்க உள்ள ஒரு உயரமான இடத்துல இருந்து அந்த பிரதேசத்தை பார்த்து வரையக்கூடிய ஒரு அமைப்பு காணப்பட்டுச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த படங்களை இந்த மெப்பை உருவாக்குறதுக்காக வேண்டி விமான ஒளிப்படங்களை பயன்படுத்துறாங்க. ஒரு பிரதேசத்தை படமாக்குறதுக்காக விமான ஒளிப்படங்களை வந்து பயன்படுத்துறாங்க. ஏதோ ஒரு அடிப்படையில இந்த ஒவ்வொரு செயல்முறை புவியியல் நுட்பத்திலையுமே படிப்படியான வளர்ச்சி ஏற்படுது. அந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சு வாரதனால அடுத்த ஸ்டெப்புக்கு போ. புவியியலுடன் இணைந்து வளர்ச்சி அடைந்த இத்துறைகளானது செயல்முறை புவியியல் எனப்படுகின்றது. இப்போ இந்த ஒவ்வொரு விஷயமுமே, இந்த ஒவ்வொரு செயல்முறை புவியியல் நுட்பங்களுமே புவியியலோட இணைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செயல்முறை புவியியல்னு சொல்லி சொல்றோம். என்ன காரணம்டா, நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்முறை புவியியல் விடயங்களுமே இந்த 5 பரப்புக்குள்ளையும் உள்ளடங்குது. அதனாலதான் இது எல்லாத்தையுமே இணைச்சு அவன் செயல்முறை புவியியலுங்கிற வரைவிலக்கணத்தை எங்களுக்கு தான். ஓகே, இது முதலாவது விஷயம். அதாவது செயல்முறை புவியியல் என்றால் என்ன, அல்லது செயல்முறை புவியியல் என்பதனால் கருதப்படுவது யாது, இப்படியான வினாக்கள் வந்தா இந்த ஆன்சர் தான் கொடுக்கணும். அந்த ஆன்சர்ல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்கணும். 2வது ஸ்டெப்புக்கு போகும். 2வது ஸ்டெப்ல பாருங்க, செயல்முறை புவியியல் நுட்பங்கள். இப்ப செயல்முறை புவியியல் நுட்பங்கள்னு சொல்லி சொல்லும் போது இந்த செயல்முறை புவியியல் நுட்பங்களை கேள்விக்கு கேட்கும் போது, இப்ப வினாக்களை தொடுக்கும் போது என்ன மாதிரி அந்த வினாக்கள் வந்து வரல பாருங்க. ஃபர்ஸ்ட் செயல்முறை புவியியல் நுட்பங்களை பெயரிடுக, அல்ல செயல்முறை புவியியல் நுட்பங்கள் 2 பேரிட்டு சுருக்கமாக விளக்கு, இப்படியான கேள்விகள் வரலாம். ஆனா பெரும்பாலும் எப்படி வரும்னு சொல்லி சொன்னா, இந்த நுட்பங்கள் எதுக்காக பயன்படுத்தப்படுது? தகவல்களை சித்தரித்து காட்டுவதற்காக அல்லது தகவல்களை முன்வைப்பதற்காக. ஆகவே கேள்வி வரும்போது தகவல்களை சித்தரித்து காட்டுவதற்காக செயல்முறை புவியியலில் பயன்படுத்தப்படுகின்ற நுட்பங்கள், அல்லது தகவல்களை முன்வைப்பதற்காக செயல்முறை புவியியலில் பயன்படுத்தப்படுகின்ற நுட்பங்கள், இப்படியான கேள்விகள் வரும். ஜெனரலாக செயல்முறை புவியியல் நுட்பங்கள்னு சொல்லி அந்த ஃபார்ம்லையும் வந்து வினாக்கள் தொடுக்கப்படலாம். ஓகே, இப்ப இந்த ஒவ்வொரு நுட்பங்களுக்கும் உரிய விளக்கம் என்னங்கிறத நான் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியோட சார்ந்து தெளிவுபடுத்துறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது விஷயம் படம் எடுத்துக்கோ. படம்ங்கிறதுக்கான விளக்கம் என்ன மாதிரியான அமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, படம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த யூனிட்டினுடைய இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட டெஃபினிஷன் வரைவிலக்கணம், வான்வெளியிலிருந்து பார்க்கும்போது தென்படும் புவியின் அமைப்பை காட்டும் சித்திர படம் என இதனை அறிமுகம் செய்ய முடியும். என்ன, வான்வெளியிலிருந்து பார்க்கும்போது தென்படுகின்ற புவியின் அமைப்பை காட்டும் சித்திர படம் என இதனை அறிமுகம் செய்ய முடியும். ஓகே, வான்வெளியில் சொல்லி சொன்னா இப்ப நாங்க புவி மேற்பரப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு போய் புவி மேற்பரப்பை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல இருந்து இந்த பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் எங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புல தென்படும், என்ன கோணத்துல தென்படும். இப்ப பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் எல்லாமே எங்களுக்கு இருபரிமாண அமைப்புல தென்படும். ஆகவே அவன் சொல்றான் என்ன, அப்படி தென்படுகின்ற அமைப்பை காட்டுகின்ற ஒரு சித்திர படம் என இதனை அறிமுகம் செய்ய முடியும் சொல்லி சொல்றான். இந்த இடத்துல படத்துக்கு கொடுக்கப்பட்ட வரைவிலக்கணம். அடுத்த விஷயம், 2வது விஷயம் அதுக்குள்ள கொடுக்கப்பட்டது, இந்த படம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்ப கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால பகுதியில வரையப்பட்டதுக்கான சான்றுகளும் நமக்கு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தொலமீனால வரையப்பட்ட தேசப்படம், இது என்ன, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால பகுதியில வரையப்பட்ட ஒரு படம் என்று சொல்லி சொல்றோம். அடுத்த 3வது விஷயம், புவி மேற்பரப்பில் கால ரீதியாக ஏற்படும் மாற்றங்களை முன்வைக்க இப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எங்களுக்கு தெரியும், மேல வரைவிலக்கணத்துல சொன்ன மாதிரி புவி மேற்பரப்பினுடைய பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் எல்லாமே கால அடிப்படையில மாற்றம் அடையக்கூடியது. இந்த மாற்றங்களை இந்த படங்கள் வந்து தெளிவாக முன்வைக்கும்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இலங்கையின் புகையிரத பாதைகள் அதனுடைய வரைபடத்தை நாங்க எடுத்துக்குவோம். இலங்கையின் புகையிரத பாதைகள்ங்கிற வரைபடத்தை எடுத்துக்கணும். புகையிர பாதைகளுடைய வரைபடம். இப்ப இது வந்து 1980ஆம் ஆண்டு, இது 2020ஆம் ஆண்டுக்குரிய புகையிரத பாதை. இப்ப 1980ஆம் ஆண்டு இருந்த புகையிரத பாதைக்கும் 2020ஆம் ஆண்டு இருந்த புகையிரத பாதைக்கும் இடையில வித்தியாசத்தை நாங்க அவதானிக்கலாம். ஏன், இப்ப இந்த புகையிரத பாதை கால அடிப்படையில மாற்றம் அடைஞ்சிருக்கு, அதனுடைய தோற்றம் கால அடிப்படையில மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ இலங்கையினுடைய காடுகளின் பரம்பல் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல இலங்கையில காடுகளினுடைய அடர்த்தி வந்து அதிகரிச்சு இருந்திருக்கும், அதிகமாக இருந்திருக்கும். இப்போ இதே நாங்க பாருங்க, இதுவும் 1980
2020க்குரிய காடினுடைய படத்தை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காடுகளினுடைய பரம்பல்கள் வந்து குறைவடைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு அடிப்படையில ஒவ்வொரு பௌதீக அம்சங்களிலும் ஒவ்வொரு பண்பாட்டு அம்சங்களிலும் கால அடிப்படையில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயத்த நாங்க படங்கள்ல அவதானிக்கலாம் என்று சொல்லி சொல்றோம். 3வது விஷயம். அடுத்த 4வது விஷயம் பாருங்க, மிக சுருக்கமான தகவல்களை விரிவாக முன்வைக்கும். மிக சுருக்கமான தகவல்களை விரிவாக முன்வைக்கும். எங்களுக்கு தெரியும் இந்த படம் மெப்புங்கிறது என்ன, இப்போ ஒரு ஒற்றை பக்கத்துல ஒரு தாள்ல ஒரு வரைவு தாள்ல ஒற்றை பக்கத்துல அச்சடிக்கப்பட்டிருக்கும் ஒரு படம், ஒரு மெப். இப்ப அந்த ஒரு மெப்பை வச்சு கொண்டு அது எந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மெப்போ வரைபடமோ அந்த பிரதேசத்துல உள்ள அதிகமான தகவல்களை நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். அந்த பிரதேசத்துல என்னென்ன பௌதிக அம்சங்கள் காணப்படுது, அந்த பிரதேசத்துல என்னென்ன பண்பாட்டு அம்சங்கள் காணப்படுது, இப்படி அதிகமான தகவல்களை அது சுருக்கமாக எங்களுக்கு தரக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. அது 3வது விஷயம். அடுத்த 4வது விஷயத்தை பார்த்தோம்னா பல்வேறு அளவு திட்டங்களில் பயன்படுத்த முடிதல். இப்ப இந்த வரைபடங்கள் இந்த மெப் வந்து உருவாக்கப்படுற அளவு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது வெவ்வேறு அளவு திட்டங்கள்ல நாங்க அந்த படங்களை பயன்படுத்தலாம், அந்த மெப்புகளை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இலங்கையின் 1க்கு 50,000ங்கிற அடிப்படையில் அமைஞ்ச இடவிலக்கப்படும், இலங்கையின் 1க்கு 10,000ங்கிற அடிப்படையில் அமைஞ்ச இடவிலக்கப்படும். அதே மாதிரி வந்து ஐக்கிய அமெரிக்க குடியரசினுடைய 1க்கு 24,000 அளவு திட்டத்தில் அமைஞ்ச இடவிலக்கப்படும். இப்படி என்ன செய்யலாம், அந்த இடவிலக்க படங்களை நாங்க வெவ்வேறு அளவு திட்டங்கள்ல பயன்படுத்தலாம் என்ற விஷயத்த சொல்றோம். அடுத்த 5வது விடயம் பாருங்க, இலகுவாக விவரணம் செய்ய முடியும். என்ன விஷயங்களை விவரணம் செய்யறது? இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும் இடவிலக்க படத்தை எடுத்துக்குவோம். இப்போ இடவிலக்க படத்துக்குள்ள நாங்க பௌதீக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையில உள்ள இடை தொடர்புகளை விவரணம் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இதுல வந்து அந்த விவரணத்தை நாங்க 3 கோணங்கள்ல ஆராயலாம். முதலாவது பௌதீக அம்சங்களுக்கு இடையில உள்ள இடைத்தொடர்புகள் ஆராயலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க தரை தோற்றம்ங்கிறது ஒரு பௌதீக அம்சம் பிளஸ் வடிகால் கோலம்ங்கிறது ஒரு பௌதீக அம்சம். இந்த தரை தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வடிகோலம் உருவாக்கம் அடைஞ்சிருக்கும். இப்போ வடிகால் கோலம்னு சொல்லி சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் மரணிகர் வடிகால் இருக்கு, சட்டத்தட்டு வடிகால் இருக்கு, ஆரை வடிகால் இருக்கு. இப்படியான வடிகால் கோலங்கள் தரை தோற்ற இயல்புக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கம் அடைஞ்சிருக்கும். ஆகவே தரை தோற்றம்ங்கிறது ஒரு பௌதீக அம்சம், வடிகால் கோலம்ங்கிறது ஒரு பௌதீக அம்சம். பௌதீக அம்சங்களுக்கு இடையில உள்ள தொடர்புகளை நாங்க விவரணம் செய்யலாம். 2வது விஷயம், பௌதீக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையில உள்ள தொடர்புகளை நாங்க ஆராயலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க இங்க தரை தோற்றம் பிளஸ் விவசாயம் இது ரெண்டையும் வந்து ஆய்வுக்குட்படுத்தலாம். இங்க தரை தோற்றம்ங்கிறது ஒரு பௌதீக அம்சம், விவசாயம்ங்கிறது ஒரு பண்பாட்டு அம்சம். இந்த தரை தோற்ற உயர வேறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி விவசாய நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு தாழ்நில தரை தோற்ற பிரதேசங்கள்ல நெற்செய்கை, வீட்டு தோட்ட செய்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உயர்நில தரை தோற்ற பிரதேசங்கள்ல தேயிலை, ரப்பர் இப்படியான பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஆகவே இங்க பௌதீக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையில உள்ள தொடர்புகளை விவரணம் செய்யலாம். அடுத்த 3வது விஷயம், பண்பாட்டு பிளஸ் பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையில உள்ள தொடர்புகளை ஆராயலாம். உதாரணத்துக்கு இங்க ஒரு குளம் இருக்குது பிளஸ் இங்க விவசாயம் இருக்குது. இப்போ குளம்ங்கிறது என்ன, மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு அம்சம். விவசாயம்ங்கிறது ஒரு பண்பாட்டு அம்சம். குளத்து நீர்ப்பாசனத்தை அடிப்படையாக வச்சு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஆகவே இங்க பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையில உள்ள இடைத்தொடர்புகளை நாங்க விவரணம் செய்யலாம். இப்படி என்ன செய்ய இடவிலக்க படங்கள் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய பயன்பாடுகள், இந்த இடவிலக்க படங்களை பத்தி எங்களுக்கு அறிவுரை வழிகாட்டியில வந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இது முதலாவது விஷயம். 2வது வரைவுகள். இப்ப வரைவுகள்னு சொல்லி எடுத்தோம்னா வரைவுகள் பிரதானமா எதுக்காக பயன்படுத்துவாங்க, எண் சார்ந்த தரவுகளை அல்லது புள்ளி விவரம் சார்ந்த தரவுகளை இலகுவாக விவரணம் செய்யறதுக்காக வேண்டி இந்த வரைவுகள் அதிக அளவுல பயன்படுத்தப்படுது. எண் சார்ந்த தரவுகள் அல்லது இலக்க முறை தரவுகள் அல்லது புள்ளி விவரம் சார்ந்த தரவுகளை இலகுவாக விவரணம் செய்யறதுக்காக வரைவுகள் வந்து பயன்படுத்தப்படுது. இது முதலாவது விஷயம். 2வது, வரைவுகள் பல வகைப்படும். எங்களுடைய தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வெவ்வேறு விதமான வரைவு முறைகளை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு வட்ட வரைவுகள் இருக்கு, அதே மாதிரி கோட்டு வரைவுகள் இருக்கு, அதே மாதிரி பார் வரைவுகள் இருக்கு. இப்படி எங்களுடைய தரவுகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி
பல்வேறு வரைவு முறைகளை நாங்க பயன்படுத்தலாம். அடுத்த விஷயம் சொல்றான், இந்த வரைவுகள் கால ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை முன்வைக்கக்கூடியது. கால ரீதியான மாற்றங்களை முன்வைக்கக்கூடியது என்று சொல்லி சொல்றான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இலங்கையின் காரிய ஏற்றுமதியை பார்ப்போம். காரிய ஏற்றுமதி இப்ப இந்த இடத்துல நாங்க 100 டன், 200 டன், 300 டன், 400 டன், இங்க வந்து 2019, 2020, 2021, 2022. இப்ப இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யறோம், இலங்கையினுடைய காரிய ஏற்றுமதியை காட்டக்கூடிய ஒரு வரைபை நாங்க பயன்படுத்துறோம். இப்ப இந்த வரைபுல பாருங்க, கால அடிப்படையில ஏற்பட்டுள்ள மாற்றங்களை நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். இலங்கையின் காரிய ஏற்றுமதி 2019 200 டன்னாக இருக்குது, 2020 300 டன்னாக இருக்கு, 2021 400, 2022 200 டன்னுங்கிற அளவுக்கு காணப்படுது. அப்ப இந்த வரைப்பு முறைகளை பயன்படுத்தி நாங்க பல்வேறு விடயங்கள்ல கால ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை முன்வைக்கலாம். இது ஏற்றுமதியில மட்டும் இல்ல, இறக்குமதியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏனைய தரவுகளாக இருக்கட்டும், கால அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து முன்வைக்கக்கூடியது. அடுத்த 4வது விஷயம் சொல்றான் வரைப்புகளை பத்தி, இடம் சார்ந்த தரவுகளை எடுத்துக்காட்ட பயன்படுத்தப்படும். இப்போ இடம் சார்ந்த தரவுகளையும் என்ன செய்து இந்த வரைப்பு முறைகள் மூலம் காட்ட முடியும்னு சொல்லி சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு இலங்கையினுடைய மாவட்ட அடிப்படையிலான நெல் உற்பத்தியை நாங்கள் இதில் எடுத்து காட்டலாம். அதே வந்து இலங்கையினுடைய மாவட்ட அடிப்படையிலான சனத்தொகை பரம்பல்களை வந்து நாங்க எடுத்து காட்டலாம். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இடரீதியான தரவுகளை காட்டுறதுக்கும் இந்த வரைவுகள் பயன்படுத்தப்படுதுங்கிற ஒரு விஷயத்தை. அடுத்தது 5வது விஷயம், இலகுவாக விவரணம் செய்ய முடியும். இப்ப எண் சார்ந்த தரவுகளை நாங்க நோக்கும் போது அதை பார்த்து கொண்டு போய் நம்பர்ல வரக்கூடிய புள்ளிவரம் சார்ந்த தரவுகளை வச்சுக்கொண்டு அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும், முன்னேற்றம், வளர்ச்சியாக இருக்கட்டும், வீழ்ச்சியாக இருக்கட்டும், இதுகளை நாங்க எளிமையாக விவரணம் செய்யறது கடினமாக இருக்கும். இப்ப அந்த எண் சார்ந்த தரவுகளை நாங்க ஒரு வரைவு முறையை பயன்படுத்தி அப்டேட் பண்ணும்போது இதை வச்சுக்கொண்டு நாங்க அதனுடைய போக்குகளை இலகுவாக விவரணம் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இலங்கையினுடைய காரிய ஏற்றுமதி வந்து 2019 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ச்சியாக அதிகரிச்சு திரும்ப 2022 ஆண்டு காலப்பகுதியில பாரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற எளிய விவரணத்தை நாங்க முன்வைக்கலாம். அப்ப இந்த வரைவுகள் மூலமாக என்ன செய்யலாம், எங்களுக்கு இலகுவாக எங்களுடைய தரவுகளை விவரணம் செய்ய முடியும்ங்கிற விஷயத்த வந்து சொல்றோம். இது என்ன, வரைவுகளுக்கு வரக்கூடிய விளக்கங்கள். இதை நான் கைட் சார்ந்தே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். 3வது விஷயம், ஒளிப்படங்களும் படிமங்களும். இப்ப இந்த இடத்துல ஒளிப்படங்கள் படிமங்கள்னு சொல்லும்போது, ஒளிப்படங்கள் நீங்க மென்ஷன் பண்றது விமான ஒளிப்படங்கள், இங்க படிமங்கள்னு சொல்லி மென்ஷன் பண்றது செய்மதி படிமம் சார்ந்து வாரது. எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒவ்வொரு விஷயமா பார்ப்போமே. ஒளிப்படங்கள், ஒளிப்படங்கள்னா என்ன, விமான ஒளிப்படங்கள். இப்போ விமான ஒளிப்படம்ங்கிறது என்ன, விமானங்களினுடைய கீழ்ப்பாகங்கள்ல ஒரு விமானங்களினுடைய கீழ்ப்பாகங்கள்ல கெமராக்களை பொருத்தி, விமானங்களுடைய கீழ்ப்பாகங்கள்ல ஒளிப்பட கருவிகளை பொருத்தி புவி மேற்பரப்புல உள்ள பௌதீக பண்பாட்டு அம்சங்களை படமாக்குற சந்தர்ப்பத்துல அதை நாங்க விமான ஒளிப்படம்னு சொல்லி சொல்லுவோம். என்ன, விமானங்களின் கீழ்ப்பாகங்களில் ஒளிப்பட கருவிகளை பொருத்தி அதன் ஊடாக எடுக்கப்படுகின்ற படங்களை நாங்க விமான ஒளிப்படங்கள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த விமான ஒளிப்படங்கள் எடுக்கப்படுகின்ற கோணம், எங்கள் அடிப்படையாக வச்சு 2 வகைப்படுத்தப்படுது. முதலாவது வகை வந்து செங்குத்தான விமான ஒளிப்படங்கள். இப்ப செங்குத்தான விமான ஒளிப்படம்ங்கிறது புகைப்பட கருவினுடைய ஒளி அச்சு புவிமேற்பரப்புக்கு செங்குத்தாக வைத்து எடுக்கப்படுமாக இருந்தால் அதை நாங்க செங்குத்தான விமான ஒளிப்படம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த படங்கள் வந்து என்ன சொன்னா புவிமேற்பரப்புக்கு செங்குத்தாக வச்சு எடுக்கிறதுனால எங்களுக்கு 2 பரிமாண அமைப்புல காட்டப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன். இப்போ எனக்கு மேல சரியா கேமராட எங்களை வச்சு எடுத்தோம்னு சொன்னா இந்த ஹெட்
அதே மாதிரி 2 ஷோல்டர் இந்த பக்கம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிய போகுது. அப்ப செங்குத்தாக வைத்தெடுக்கப்படும் போது புவி மேற்பரப்புல உள்ள பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் எல்லாமே எங்களுக்கு இருபரிமாணம் 2Dங்கிற அமைப்புல தெரியும். அது 2வது சாய்வான விமான ஒளிப்படம். சாய்வான விமான ஒளிப்படம் சொல்லி சொல்றது புகைப்பட கருவினுடைய ஒளி அச்சு புவி மேற்பரப்புக்கு சாய்வான கோணத்துல வைத்து எடுக்கப்படுமாக இருந்தா அதை நாங்க சாய்வான விமான ஒளிப்படம் சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த அமைப்புல எடுக்கப்படுகின்ற விமான ஒளிப்படங்கள் எங்களுக்கு புவி மேற்பரப்பினுடைய பௌதீக பண்பாட்டு அம்சங்களை முப்பரிமாண வடிவத்துல 3Dங்கிற அமைப்புல வந்து காட்டக்கூடியது. அடுத்த விஷயம் பாருங்க. அப்ப இதுக்குள்ள ஓகே, விமான ஒளிப்படங்கள்ங்கிற விஷயம் எங்களுக்கு ஓகே. அடுத்தது படிமங்கள். படிமங்கள்னு சொல்லி சொல்றது, படிமங்கள்னு சொல்லி சொல்றது என்ன, செய்மதி படிமங்களை அடையாளப்படுத்துறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் செய்மதிகள் எதனோடையெல்லாம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. இப்ப செய்மதி படிமங்கள்ன்றது வான்வெளியில பறக்கக்கூடிய செய்மதிகளினுடைய கீழ்ப்பாகங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய உணரிகள் அல்லது ஒளிப்பட கருவிகள் மூலமாக புவி மேற்பரப்பினுடைய பௌதிக பண்பாட்டு அம்சங்களை படமாக்கி எடுக்கிறது. இந்த செய்மதி படிமங்கள் எதனோடையெல்லாம் தொடர்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும் நவீன படவரைகலையில் நுட்பங்கள், GIS எடுத்துக்கும். GIS-இனுடைய ஒரு பிரதான தரவு மூலாதாரமாக இந்த செய்மதி படிமங்கள் காணப்படுது. 2வது விஷயம் GPS. GPSலயும் எங்களுக்கு தெரியும் 24 செய்மதிகள் வந்து ஆக்டிங்ல இருக்கு. அப்ப அந்த இடத்துலயும் எங்களுக்கு செய்மதிகள் தொடர்படுத்தப்படுது. அடுத்தது RS, தொலையுணர்வு தொழில்நுட்பம். தொலையுணர்வு தொழில்நுட்பத்துல விண்வெளி மேடைகளுக்குள்ள வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன, இந்த செய்மதிகள். ஆகவே இங்க இந்த செய்மதி படிமங்கள் எங்களுக்கு GIS, GPS, RSங்கிற இந்த நவீன படவரைகலைகள் நுட்பங்களோட தொடர்பு படக்கூடியது. அப்ப இங்க நவீன படவரைகலை நுட்பங்களும் இதுக்குள்ளுக்க வந்து எட்டாகி வருது. அடுத்தது இந்த செய்மதி படிமங்கள்ல உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பல்வேறு காலங்களுக்குரிய தரவுகளை எங்களால பெற்றுக்கொள்ள முடியும்ங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றோம். இப்போதான் கடந்த காலங்கள்ல புவி மேற்பரப்பினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சோ அந்த அமைப்பை நாங்க செய்மதி படிமங்களுக்கு கூடாக வந்து ஆராயலாம். இப்போ உதாரணத்துக்கு கூகுள் எர்த்துங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக, கூகுள் எர்த்துங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக கடந்த காலங்கள்ல இந்த புவி மேற்பரப்பினுடைய தோற்றம் பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் என்ன மாதிரியான அமைப்புல இருந்துச்சோ அந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களை வந்து நாங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு இருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க, கணனி தொழில்நுட்பம். கணனி தொழில்நுட்பம்னு சொல்லி சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் தரவுகளை தேக்கி அல்லது களஞ்சியப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த கணனி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி தரவுகளை இற்றைப்படுத்துறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கும் அந்த கணனி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி வந்து தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதுக்கு இந்த கணனி தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி வந்து தரவுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அல்லது முன்வைக்கிறதுக்கு இந்த கணனி தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்தப்படுது. இதுக்கு மேலதிகமா இந்த கணனி தொழில்நுட்பம் வந்து GIS, GPSங்கிற இந்த தொழில்நுட்பங்கள் இருக்குதானே, இந்த GIS, GPSங்கிற தொழில்நுட்பங்களுக்காக வேண்டியும் பல்வேறு தரத்திலான கணனிகள் வந்து பயன்படுத்தப்பட்டுட்டு வருதுங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். ஏன்னா GIS-னுடைய எங்களுக்கு தெரியும் கூறுகள், பிரதான கூறுகளுக்குள்ள கணனி வன்பொருள் மென்பொருட்கள் வந்து வரும். இப்ப GPS-ஐ கட்டமைக்கும் போதும் அந்த ஒழுங்குபடுத்தல் தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள்ல எங்களுக்கு இந்த கணனி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக வந்து இருக்கும். ஆகவே இந்த கணனி தொழில்நுட்பமும் என்ன செய்யுது, GIS, GPS இப்படியான தொழில்நுட்பங்களோட தொடர்பு படுத்தப்படுகிறது. இது 4வது விஷயம். 5வது புள்ளி விபரவியல் முறைகள். இப்ப புள்ளி விபரவியல் முறைகள்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு புவியியல் தொடர்பான தரவுகள், அந்த தரவுகளை சேகரிச்சு அந்த தரவுகளை ஒழுங்கமைச்சு, இப்ப தரவுகள் நாங்க எடுத்தோம்னு சொன்னா அந்த தரவுகள் இப்போ நம்ம ஒரு செயற்பாட்டுக்கு ஒரு ஆய்வுக்கு நாங்க தரவுகளை சேமிக்கும் போது அந்த தரவுகள் நாங்க சேமிச்ச மூல வடிவத்திலே காணப்படுமாக இருந்தா அதுல இருந்து எங்களுக்கு ஒரு முடிவெடுக்க இயலாம இருக்கு. அது வந்து தகவலாக மாறுற வரைக்கும் அந்த தரவுல இருந்து ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள இயலாம இருக்கு. அப்ப அந்த சேகரிக்கின்ற தரவுகளை நாங்க ஒழுங்குபடுத்தி தகவலாக மாற்றம் செய்யறதுக்கு இந்த புள்ளிவிபரவியல் நுட்பங்களை நாங்க பயன்படுத்தலாம். இந்த தரவுகள்ல இருந்து தகவல்களை பெறறதுக்காக வேண்டி இந்த புள்ளிவிபரவியல் நுட்பங்களை வந்து பயன்படுத்தலாம். அப்படி அந்த புள்ளிவிபரவியல் நுட்பங்களை பயன்படுத்தி அந்த தரவுகளை தகவல்களாக நாங்க ஒழுங்கமைக்கும் போது அந்த தகவல்ல இருந்து நாங்க ஒரு முடிவுகளை மேற்கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 30 மாணவர்கள் ஒரு பரீட்சையில் எடுத்த புள்ளிகள் வந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்குமா இருந்தா அந்த 30 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை வச்சு கொண்டு எங்களுக்கு அதுல இருந்து ஒரு தெளிவினை பெற முடியாது.
எது சரி ஒரு புள்ளி விபரவியல் நுட்பத்தை பயன்படுத்தி அந்த தரவுகளை நாங்க ஒழுங்கமைக்கும் போது, அந்த புள்ளிகளை நாங்க ஒழுங்குபடுத்தும் போது அந்த மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளியிலிருந்து அதனுடைய சராசரிய, அதே மாதிரி சித்தி அடைந்த மாணவர்களை, அதே மாதிரி சித்தி அடையாத மாணவர்களை, அந்த பாடத்துல உள்ள அடைவு மட்டம் என்ன, இப்படியான விஷயங்களை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் தகவல்களாக. இந்த புள்ளி விபரவியல் பிரதானமாக 2 வகைப்படுத்தப்படுது. அதுல முதலாவது விவரண புள்ளி விபரவியல் சொல்லி ஒரு விஷயம் வரும். அடுத்தது அனுமான புள்ளி விபரவியல் சொல்லி இன்னொரு விஷயம் வரும். அடுத்தது இந்த புள்ளிவிபரவியல்ல எங்களுக்கு மைய நாட்டு அளவீடுகள்னு சொல்லி சில விஷயங்கள் வருது. இந்த ஆகாரம், விடயம், இடை எல்லாமே மைய நாட்டு அளவீடுகள்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பிரிக்கை அளவீடுகள் அல்லது விலகல் அளவீடுகள்னு சொல்லி சில விஷயங்கள் வரும். உதாரணத்துக்கு இந்த வீச்சு, காலனை இடைவீச்சு, இடை விலகல், நியம விலகல், இது எல்லாமே பிரிக்கை அளவீடுகள்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளுக்கோ எங்களுக்கு வரக்கூடிய. ஓகே, இப்போ இவ்வளவு விஷயம் என்ன செயல்முறை புயலை பயன்படுத்தப்படாத நுட்பங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில சொல்லப்பட்ட விபரங்கள். இப்ப இந்த விபரங்களுக்குள்ளுக்க எங்களுக்கு தெளிவிருக்கும். இது என்னன்னா, இந்த நுட்பங்கள் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டுட்டு இந்த நுட்பங்களினுடைய பயன்பாடுகள் தான் மேல சொன்னது. இப்போ உதாரணத்துக்கு படங்களுக்குரிய வரைவிலக்கணத்துக்கு பிறகு நாங்க இந்த படங்களினுடைய பயன்பாடுகள் சம்பந்தமா கதைச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு பௌதிக பண்பாட்டு அம்சங்களை, கால ரீதியான மாற்றங்களை முன்வைக்கலாம், சுருக்கமான தகவல்களை விரிவாகும், இதெல்லாம் என்ன இந்த படங்களினுடைய பயன்பாடுகள். அதே மாதிரிதான் இந்த வரைவுகளாக இருக்கட்டும், ஒளிப்படங்கள் படிமங்களாக இருக்கட்டும், கணனி தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ஒளிபரவியல் முறைகளாக இருக்கட்டும், இது ஒவ்வொரு விஷயங்களுக்கு முறைய பயன்பாடுகளை நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்தது இந்த நுட்பங்களினுடைய பிரயோகங்கள், இது என்னென்னத்துல இந்த நுட்பங்களை பிரயோகிக்கிறாங்கங்கிற விஷயம் வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, பிரயோகங்கள்ன்ற அடிப்படையில் எங்களுக்கு கேள்வி வந்தா, செயல்முறை புயல்ல பயன்படுத்தப்படுகின்ற நுட்பங்களினுடைய பிரயோகங்கள்னு சொல்லி எங்களுக்கு வினாக்கள் தொடுக்கப்பட்டா இது என்னென்னத்துல பிரயோகிக்கிறாங்க, காலநிலையில பிரயோகிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும், வானிலை காலநிலை செயற்பாடுகள் அறிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி படங்கள் பயன்படுத்தப்படுது. இப்போ ஒரு இடத்துல தாளமுக்க நிலைமை ஒன்று தோன்றுமாக இருந்தா அந்த தாளமுக்கம் எந்த இடத்துல எக்யூரேட்டா வந்திருக்குங்கிறத காட்டுறதுக்கு எங்களுக்கு படங்கள் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஒளிப்படங்கள் படிமங்களை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த விஷயங்கள், இந்த வேலைப்பாடுகள் ஒழுங்குபடுத்துறதுக்காக கணனி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, இதனோட சராசரி அளவுகளை அனலைஸ் பண்றதுக்கு புள்ளி விபரவியல் நுட்பங்களை பயன்படுத்துவாங்க. ஆகவே இந்த காலநிலை நிலைமைகளை விளக்கும் போது எங்களுக்கு செய்முறை புயல் நுட்பங்கள் பிரயோகிக்கப்படுது. 2வது விஷயம், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள், ஃபியூச்சர் பிளான்ஸ். எங்களுக்கு தெரியும், ஒரு அரச திணைக்களத்துக்கு, ஒரு பாடசாலைக்கோ எது சரி ஒரு இடத்துக்கு நாங்க போகும்போது இப்ப 2050 2060 அந்த பாடசாலையினுடைய அமைப்பு எப்படி வரணுங்கிறத ஒரு பிளானிங் படமாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த எதிர்கால அபிவிருத்தி திட்டமிடல்களுக்கு இந்த செய்முறை புயல் நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். இப்போ உதாரணத்துக்கு இலங்கையினுடைய 2030 இலங்கையினுடைய அபிவிருத்தி திட்டம், இதுகளுக்குரிய படங்கள். அடுத்த 3வது விஷயம், இடர் முகாமைத்துவம். இடர் முகாமைத்துவம்னு சொல்லி சொல்லும் போது ஒரு இயற்கை இடர், ஒரு இயற்கை அனர்த்தம் வருமாக இருந்தா அந்த இயற்கை இடர் வரக்கூடிய இடங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு பல்வேறு படங்களை பயன்படுத்துவாங்க. இப்ப இடர் ஒன்று இடம்பெற்றுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல நேரடியாக நாங்க போய்த்து அந்த இடத்துக்கு பார்வையிட முடியாது. ஆகவே அந்த இடத்துல நாங்க விமான ஒளிப்படங்கள், செய்மதி படிமங்கள் மூலமாக அந்த இடர் இடம்பெற்ற இடங்களை நாங்க அறியலாம். அந்த இடர் இடம்பெற்ற இடங்கள்ல இருந்து பாதுகாப்பான இடங்களை நாங்க அடையாளப்படுத்தலாம். இப்படியான விஷயங்களுக்கு அந்த இடர் முகாமைத்துவத்துல பயன்படுத்தப்படுது. அடுத்த விஷயம் கற்றல் கற்பித்தல் மதிப்பீட்டு செயல்முறைகள். இப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு பாடத்தை கற்கும் போதும் அதை கற்பிக்கிற சந்தர்ப்பத்திலையும் கற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்திலையும் படங்கள், வரைவுகள், ஒளிப்படங்கள், கணனி, இந்த எல்லா நுட்பங்களும் பயன்படுத்தப்படும். இப்போ உதாரணத்துக்கு நாங்க புவியியல் படிக்கிறோம். இப்போ புவியியல் படிக்கும் போது கற்றல் கற்பித்தல படங்கள் பயன்படுத்தப்படுது, வரைவுகள் பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஒளிப்படங்கள், படிமங்கள். இப்போ ஒளிப்படங்கள்னு சொல்லி சொல்லும் போது விமான ஒளிப்படங்கள் மென்ஷன் பண்ணி பேசியிருப்போம். ஆனா விமான ஒளிப்படங்கள் தவிர்த்து எங்களோட சாதாரண புகைப்பட கருவி, எங்களோட அதே மாதிரி நாங்க டிவியில பார்க்கக்கூடிய ஒளிப்படங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கணனியில பார்க்கக்கூடிய ஒளிப்படங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்களோட பாட புத்தகங்கள்ல அச்சடிச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மலை தொடர்ல உள்ள தேயிலை நிலம், அதே மாதிரி பனி படர்ந்த பிரதேசங்கள், நகரத்திர வாகன நெரிசலை காட்டக்கூடிய புகைப்படம், இப்படியான படங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆகவே இந்த கற்றல் கற்பித்தல் மதிப்பீட்டு செயல்முறைகள்லையும் இந்த செயல்முறை தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தும். மதிப்பீட்டு செயல்முறைகள்னு சொல்லி சொல்லும் போது மாணவர்களினுடைய அடைவு மட்டங்கள், சராசரி, அதே மாதிரி சித்தி அடைந்த மாணவர்கள், சித்தி அடையாத மாணவர்கள், இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு இந்த புள்ளி விபரவியல் நுட்பங்களை பயன்படுத்துறது, இப்படியான விஷயங்கள் வரும்.
அடுத்த விஷயம் சொல்றான் வந்து கருத்தரங்கள் மற்றும் முன்வைப்புகள். இப்போ ஒரு பிரசன்டேஷன், ஒரு கருத்தரங்கை நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னா அந்த கருத்தரங்குல சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக படங்களை நாங்க யூஸ் பண்ணிருப்போம், வரைப்புகளை யூஸ் பண்ணிருப்போம், கணனி தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிருப்போம், புள்ளி விவரவியல் முறைகள், இப்படியான பல செயல்முறை புயல் நுட்பங்களையும் வந்து நாங்க பிரயோகிச்சு அந்த கருத்தரங்குகளை வந்து ஒழுங்கமைச்சிருப்போம். அடுத்த விஷயம் சொல்றான் என்ன, புவியியல் வெளியீடுகள். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு புவியியல் நூலை நாங்க உருவாக்கும் போதும் அந்த நூலை நாங்க வெளியிடுற சந்தர்ப்பத்திலையும் வெறுமனே குறிப்புகள் மூலமாக வெளியிட இயலாது. இப்ப அந்த புவியியல் சம்பந்தமான நூல்ல இந்த இத்தனை செயல்முறை புயல் நுட்பங்களும் வந்து இடம்பெற்றது. ஆகவே இந்த படங்கள், வரைப்புகள், ஒளிப்படங்கள், இந்த எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தித்தான் ஒரு புவியியல் நூலை நாங்க உருவாக்கலாம். அப்போ புவியியல் சம்பந்தமான வெளியீடுகளுக்கு இந்த செயல்முறை புவியியல் நுட்பங்கள் வந்து பிரயோகிக்கப்படுது. அடுத்த விஷயம் சொல்றான் யுத்த நடவடிக்கைகள். இப்போ யுத்த நடவடிக்கைகள்னு சொல்லும் எனக்கு தெரியும், ஒரு யுத்தம் இடம்பெறுமாக இருந்தா அது உயிரை பணயம் வைக்கக்கூடிய ஒரு செயற்பாடு, ஒரு போர் நடக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த யுத்த நடவடிக்கைகள் இடம்பெற சந்தர்ப்பத்துல எதிரிகளினுடைய அமைவிடங்கள், அவங்களுடைய ஆயுத கிடங்குகள், அவங்க ஊடுருவக்கூடிய வழிகள், இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க இந்த படங்களை பயன்படுத்தியோ அல்லது இந்த படிமங்களை பயன்படுத்தியோ நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். இப்படி அறிஞ்சு கொள்றதுனால யுத்த நடவடிக்கைகளை நாங்க சரியான முறையில திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கு. இப்ப சமகாலத்துல இந்த யுத்த நடவடிக்கைகளுக்கு அப்போ வான்ல இருந்து தரைக்கும், தரையில இருந்து வானுக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கு, அது மாதிரி எதிரிகளுடைய அமைவிடங்களை அறிஞ்சு அந்த அமைவிடங்களுக்கு தாக்குதல் நடத்துறதுக்காக வேண்டி இதுக்கெல்லாம் வந்து ஜிபிஎஸ்ங்கிற தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துறாங்க. உண்மையான அமைவிடத்தை அறிஞ்சு அந்த இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப இப்படியான கேள்விகள் வந்தா நாங்க தெரிவு செஞ்சு அதுக்கு ஆன்சர் எழுதுறது வந்து இலகுவாக இருக்கு. ஓகே, இப்ப இதோட இந்த யூனிட்டுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிளியர் ஆகுது. இதுல இடையில ஒரு தலைப்பொண்டு போட்டிருப்பாங்க, செய்முறை புயல் நுட்பங்களினுடைய முக்கியத்துவங்கள்னு சொல்லி. அந்த முக்கியத்துவங்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ற விஷயம் வந்து இந்த பிரயோகங்களை தான் முக்கியத்துவங்களாக வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. நாங்க கிளியரா அதை ரீட் பண்ண விளங்கும். இந்த பிரயோகங்களை தான் முக்கியத்துவங்கள்ங்கிற தலைப்புக்கு கீழே வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியாக்கள் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இப்போ கிளாஸ் மேக் பண்ணுறதுக்காக தயாரித்த ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ இந்த வீடியோ என்ன மாதிரி இருக்கு, இந்த வீடியோவில் சரி மாற்றங்கள் செய்யணுமாக இருந்தால் அது என்ன மாற்றங்கள்ங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய ஃபீட்பேக்கையும் வந்து கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உயர்தரத்தில் ஏஎல் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக, தேவைப்பாடு உள்ளதாக வந்து இருக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த உயர்தரத்துல கற்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோனுடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ டிக்டாக்ல ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை போடுங்க, ஒரு கமெண்ட்ஸை வந்து போட்டு விடுங்க. அதே மாதிரி இப்போ யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு நான் செய்யக்கூடிய வீடியோக்களுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரக்கூடியதாக வந்து இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சவங்க கட்டாயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.